Unit 1 My Body Question and Answers. Body parts such as eyes, nose, ears, hands, and legs that we can see are called as external organs. அதாவது நம்ம கண்களால் காணக்கூடிய ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இந்த உறுப்புகளை எல்லாம் நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அல்லது வெளி உறுப்புகள், உடல் வெளி உறுப்புகள். Body parts such as the stomach, lungs and heart that are inside our body are called. நம்ம உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டொமக், லங்ஸ் அண்ட் ஹார்ட் இந்த உறுப்புகளை எல்லாம் நாம் எப்படி அழைக்கிறோம்? இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உடல் உள் உறுப்புகள். Which organ is the commanding center of our body? நம்ம உடலினுடைய கட்டளையிடக்கூடிய உறுப்பு எது? அனைத்து உறுப்புகளையும் இயங்க வைப்பதற்காக கமாண்ட் கொடுக்கக்கூடிய உறுப்பு எது? Which organ is the commanding center of our body? The brain, மூளை. What is the primary function of the brain? பிரெயினோட முதன்மையான பணி என்ன? It helps us to think and perform various actions. நாம் யோசிக்கிறதுக்கும் நம்மளுடைய கற்பனைக்கும் மற்றும் நம் உடல் செய்யக்கூடிய பல வகையான வேலைகளுக்கும் மூளை தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. It helps us to think and perform various actions. What bony structure protects the brain? The skull. அதாவது நம்ம பிரெயினை எந்த வகையான போன் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டால் த ஸ்கல், அதாவது மண்டை ஓடு. வாட் ஆர் த 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின்? 3 முக்கிய உறுப்புகள் என்ன? பிரெயினுடைய 3 முக்கிய உறுப்புகள் என்ன? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின்? மனித மூளையினுடைய அப்ராக்சிமேட்டான எடை என்ன? 1.36 kilograms. Which pair of spongy sac-like organ helps us to breathe? எந்த உறுப்பு நமக்கு சுவாசிக்க உதவுகிறது? The lungs, நுரையீரல். When we breathe in, what do we take in from the air? நம்ம சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது எந்த காற்றை, எந்த வாயுவை நாம் உள்ளிழுக்கிறோம்? ஆக்சிஜன். When we breathe out, what do we give out in the air? நாம் breathe out பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நாம் வெளிவிடுகிறோம். கார்பன் டை ஆக்சைடு. What happens to the lungs when we breathe in? நம்ம breathe in பண்ணும் பொழுது நம்ம லங்ஸ் என்ன செய்கிறது? The lungs expand and become bigger. நம்ம லங்ஸ் காற்று நிரம்புறதுனால அது பெரிதாக மாறுகிறது. What happens to the lungs when we breathe out? நம்ம breathe out பண்ணும் பொழுது, நம்ம மூச்சு வெளிவிடும் பொழுது லங்ஸுக்கு என்ன நடக்கிறது? The lungs contract and become smaller. அதாவது நம்ம நுரையீரல் சுருங்குகிறது, சிறியதாகிறது. Which internal organ is a J-shaped bag found below the lungs? எந்த உள்ளுறுப்பு J ஷேப்பில் இருக்குது, பேக் மாதிரி இருக்குது, லங்ஸுக்கு கீழே பிலோவாக இருக்குது? The stomach, வயிறு. What is the main function of the stomach? நம்ம ஸ்டொமக்கினுடைய முதன்மையான பணி என்ன? It breaks down the food items and gives us energy. அது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை உடைத்து செரிமானம் செய்து நமக்கு தேவையான, நம் உடல் இயங்குவதற்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கிறது, சக்தியை, ஆற்றலை கொடுக்கிறது. It break down the food items and gives us energy. What special substances does the stomach contain to digest food? எந்த ஸ்பெஷல் சப்ஸ்டான்ஸ் நம்ம ஸ்டொமக் இருக்குது, என்ன இருக்குதுன்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றுக்குள் என்ன ஸ்பெஷலான ஒரு
சப்ஸ்டன்ஸ் உறுப்பு இருக்குது. ஸ்பெஷல் ஜூஸ், அதாவது செரிமானம் செய்வதற்கு, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை செரிப்பதற்கு தேவையான ஒரு சில அமிலங்கள், அதை தான் ஜூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில அமிலங்கள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. விச் ஆர்கன் இஸ் நோன் அஸ் த பம்பிங் ஆர்கன் ஆஃப் த பாடி? எந்த உறுப்பு நம்ம உடலினுடைய பம்பிங் ஸ்டேஷனாக இருக்கிறது? த ஹார்ட், நம்முடைய இதயம். What is the main function of the heart? It pumps blood to all parts of the body. அது இரத்தத்தை நம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் பம்ப் பண்ணுகிறது, உந்தி தள்ளுகிறது. Where is the heart located in the body? Heart நம்ம உடம்புல எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு? It lies in between the lungs, almost in the center of the chest. நம்ம லங்ஸ், இரண்டு நுரையீரல்களுக்கு நடுவே இதயம் வந்து இருக்கிறது. அதாவது ஆல்மோஸ்ட் சென்டர், ஜஸ்ட் லெஃப்ட் சைடு, அதாவது முழுமையாக இடது பக்கம் இருக்காது, ஜஸ்ட் லெஃப்ட் சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுடைய மார்பின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. வாட் டைப் ஆஃப் டிஷ்யூ இஸ் த ஹார்ட் மேட் ஆஃப்? நம்முடைய இதயம் எந்த வகையான தசையால் ஆக்கப்பட்டுள்ளது? மசில்ஸ், தசைகளால். What type of tissue is the heart made of? Muscles. On average, how many times does the heart beat in a minute? ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை ஆவரேஜாக இதயம் துடிக்கும்? சராசரியாக 72 முறை, 72 times ஃபார் அடல்ட்ஸ், வளர்ந்தவர்களுக்கு. இது குழந்தைகளுக்கு மாறுபடும். How many kidneys are there in the human body? ஹியூமன் பாடியில் எத்தனை கிட்னி இருக்கிறது? 2, a pair of kidneys. What is the shape of the kidney? கிட்னியினுடைய ஷேப் என்ன, வடிவம் என்ன? பீன் ஷேப்டு, அதாவது அவரை விதை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னிஸ்? நம்ம கிட்னியினுடைய, சிறுநீரகத்தினுடைய முக்கிய பணி என்ன? தே பியூரிஃபை blood by filtering excess water and toxins. அதாவது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த சிறுநீரகங்கள் செய்கின்றன. எதெல்லாம் சுத்தம் செய்யுதுன்னா, எக்ஸஸான வாட்டர் அண்ட் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்னு சொன்னால் உடலுக்கு தேவையில்லாத நச்சுப்பொருட்கள். அக்கார்டிங் டு த மோர் டு நோ செக்ஷன், வாட் போர்ஷன் ஆஃப் எ சிங்கிள் கிட்னி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் த ஜாப் ஆஃப் 2 கிட்னிஸ்? அதாவது 2 சிறுநீரகங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு சிறுநீரகத்தினுடைய எவ்வளவு போர்ஷன், அதாவது வாட் போர்ஷன், எவ்வளவு அளவு செய்வதற்கு போதுமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃப் த சிங்கிள் கிட்னி. ஒரு சிங்கிள் கிட்னியில் ஒரு ஆஃப் போர்ஷனே போதுமா 2 கிட்னியினுடைய வேலையை செய்வதற்கு? வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த போன்ஸ் இன் அவர் பாடி? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளின் முக்கிய பணி என்ன? த போன்ஸ் கிவ் அஸ் ஷேப் அண்ட் ஃபார்ம் த ஃப்ரேம் ஃபார் அவர் பாடி. நம் உடலுக்கு தேவையான வடிவத்தை வழங்குகிறது. Besides providing shape, what other functions do bones serve? ஷேப் கொடுப்பதை தவிர இன்னும் வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து போனுக்கு இருக்குது? They allow us to jump, run or just lie down and they protect internal organs. அதாவது நம்ம ஓடுறதுக்கு, உட்கார்றதுக்கு, நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய போன்ஸ் தான் உதவி செய்யுது. அண்ட் ஆல்சோ தே ப்ரொடெக்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளுடைய உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதும் இந்த போன்ஸ் தான். வாட் ஆர் த மசில்ஸ்? மசில்ஸ்னால் என்ன? மசில்ஸ் ஆர் சாஃப்ட் பார்ட்ஸ், அது வந்து சாஃப்டான பகுதி. அண்ட் தட் கவர்ஸ் அவர் போன்ஸ், நம்மளுடைய எலும்புகளை மூடி பாதுகாக்கிறது மசில்ஸ். ஹவு டு மசில்ஸ் ஹெல்ப் அவர் பாடி? அது மசில்ஸ் நம்மளுடைய உடலுக்கு என்ன வகையான உதவியை செய்கிறது? தே ஹெல்ப் அஸ் டு மூவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடலினுடைய அனைத்து உறுப்புகளும் மூவ் ஆகிறதுக்கு, அதாவது இயங்குது இல்லையா? இப்போ கைகளை நம்ம மடக்கிறோம் நீட்டுறோம், கால்களை மடக்கிறோம் நீட்டுறோம். இப்போ இது மாதிரியான இயக்கங்களுக்கு கண்டிப்பாக மசில்ஸ் தான் உதவி செய்யுது. மசில்ஸ் இல்லைன்னா
நம்மளுடைய கைகள் நீட்டவோ மடக்கவோ நம்மளால் முடியாது. கைகளை மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளையுமே. வாட் ஃபுட் ஆர் ரெக்கமெண்டட் டு மெயின் ஹெல்த்தி போன்ஸ்? நம்மளுடைய எலும்புகள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன வகையான ஃபுட்ஸை நாம் எடுத்துக்கலாம்? மில்க், சீஸ் அண்ட் எக்ஸ். பால், வெண்ணெய் மற்றும் முட்டைகள். இன் அடிஷன் டு எ ஹெல்த்தி டயட், வாட் இஸ் நீடட் டு கீப் போன்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி? நம்முடைய போன்ஸ் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்த்தி டயட்டோட நம்ம வேறு எதை அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம்? எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. த கமாண்ட் சென்டர் ஆஃப் அவர் பாடி இஸ் த பிரெயின், மூளை.